ஒரு முறை ஒரு துறவு மடத்தில் ஒருவர் தொடர்ந்து 3 நாட்களாக அழுது கொண்டே இருக்கின்றார். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த துறவு மடத்தில் துறவியாக சீடராக இருந்தவர் 3 நாட்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். இது குரு பார்த்து கொண்டிருக்கின்றார், அந்த துறவு மடத்து தலைவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் எதையும் அவர் கேட்கவே இல்லை. இவருக்கு இன்னும் அதிகமான வலியும் வருத்தமும் கோபமும். 3 நாட்கள் நான் அழுது கொண்டு இருக்கின்றேன், 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறவு மடத்தில் நான் இருக்கின்றேன், ஆனால் என்னை ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கவே இல்லை என்று அந்த அழுது கொண்டிருந்த சீடர் தன் தலைவர் குருவை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுது அந்த குரு அவரிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், என்னை இன்னொரு சீடன் முட்டாள் என்று சொல்லிவிட்டான், எனவே அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எனவே நான் அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னார். உண்மையாகவே நீ முட்டாள்தான் என்று அந்த துறவு மடத்து தலைவர், அந்த குருவானவர் அவரிடம் சொன்னார். அவருக்கு இன்னும் அதிகமான கோபம், வலியும் வருத்தமும் கண்ணீரும். அதை புதிதாக வந்த ஒரு சீடர் தன்னை இப்படி சொல்லிவிட்டார், ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய சீடராக இருக்கக்கூடிய என்னை பார்த்து இவரும் சொல்லிவிட்டாரே என்று வருத்தம். அப்பொழுது ஏன் இப்படி சொன்னீர்கள் என்று கேட்டபொழுது, ஆமாம், புதிதாக வந்த ஒருவர் உன்னை இப்படி சொன்னாரே என்று நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறவு மடத்தில் நீ குருவா, எனக்கு பின் இந்த துறவு மடத்தினுடைய தலைவராகவும் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கப் போகின்றாய், எனவே நீ இதற்காக அழுது கொண்டு இருக்கின்றாயே, உன்னை முட்டாளே என்று புதிதாக வந்து ஒரு சீடன் சொல்லிவிட்டானே என்று அழுது கொண்டு இருக்கின்றாயே என்று சொல்லி நீ உண்மையாகவே முட்டாள்தான் என்று அவர் சொன்னார். பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில், இயேசுவை விசுவசிப்பதில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகள், அதை பற்றி மிக அற்புதமாக நம் குடும்பத்தில் சில சமயத்தில் நாம் நினைக்கலாம், ஏங்க இவன் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறான், டெய்லியும் காலைல 5 மணி ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போயிடறாங்க, 6 மணி ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு போயிடறாங்க, எல்லா ஜெபமாலை, தேர், திருவிழா, ஆன்மீக காரியங்கள், கடவுள் சார்ந்த காரியங்கள், விசுவாசம், இயேசு, ஜெபமாலை, தேர், திருவிழாக்கள் என்று எப்பொழுதுமே ஆலயம், ஆன்மா, ஆண்டவன் என்று எப்பொழுதுமே பைத்தியமாக இருக்கிறார்கள் என்று நம் குடும்பத்தில் சில சமயத்தில் ஆண்டவனை தேடுகின்ற பிள்ளைகளை பார்த்து நாம் நினைக்கலாம், கேவலமாக நினைக்கலாம், அல்லது தரக்குறைவாக நினைக்கலாம், அவர்கள் முட்டாள் என்று நாம் நினைக்கலாம். பிரியமான சகோதரர்கள், இயேசுவை நாம் தொட்டுவிட்டால், இறை வார்த்தையை நாம் தொட்டுவிட்டால் அவர் நம்மை இறுக பற்றி கொள்வார். அப்படி பற்றி கொண்டவர்கள் எப்பொழுதுமே விடவே மாட்டார்கள். ஆலயம், ஆண்டவன், கடவுள், இறைவார்த்தை, ஜெபமாலை, தேர், திருவிழாக்கள், மரியான் சேனை இன்னும் மற்ற பக்த சபைகள், இயக்கங்களில் அவர்கள் எப்பொழுதுமே ஈடுபாட்டோடு இருப்பார்கள். அந்த விசுவாசம் எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கும். ஏன் என்று சொன்னால், கடவுள் இயேசுவை அவர்கள் சுவைத்து விட்டார்கள் என்று சொன்னால் இயேசு அவர்களை விடமாட்டார். இறை வார்த்தையை, விவிலியத்தை தொட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் இறை வார்த்தையை அவர்களை இறுக பற்றி கொள்ளும். எனவே நாம் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அவர்களை தடை போட முடியாது, தடை செய்யவே முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவை அவர்களை தொட்டுவிட்டார்கள், இயேசு அவர்களை தொட்டுவிட்டார், இறை வார்த்தை அவர்களை இறுக பற்றி கொண்டிருக்கின்றது, எனவே அவர்களால் விடவே முடியாது. இதுதான் ஒரு குடும்பத்தில் இயேசுவை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்க முடியும். அம்மா எப்பொழுதுமே ஆலயம் என்று இருப்பார்கள், கணவர் எப்பொழுதுமே உலக காரியங்களில் ஈடுபடும், பிள்ளைகளில் நாம் இயேசுவுக்காக கோயிலுக்கு போன்னு சொல்லுவோம், ஆனால் போகவே மாட்டாங்க. எனவே இப்படியாக ஒரே குடும்பத்தில் இயேசுவை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரி, எனவே நாம் மட்டுமல்ல, நம் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த ஒரே விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஈசாக், அவருடைய மூத்த மகன் ஏசா, யாக்கோபு, ஏசா தான் மூத்த மகன், அவருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். ஆனால் அலட்சியம், எனக்கு தானாக கிடைச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் வந்துடும்
ஆனால் யாக்கோபு இளையவனாக இருந்தாலும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் அவர் அதனுடைய மதிப்பை உணர்ந்திருந்தால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மதிப்பை உணர்ந்திருந்தால் அந்த மூத்த மகனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவர் தட்டி பறிக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தட்டி பறிக்கின்றார். ஆனால் மூத்த மகன் ஏசா அலட்சியமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைச்சிரும், வந்துடும் பிளெஸ்ஸிங், கடவுளுடைய பிளெஸ்ஸிங், மூத்த மகன் தானே, அந்த உரிமை எனக்கு இருக்கின்ற ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஆனால் அதை அந்த மதிப்பை உணர்ந்து யாக்கோபு பெற்றுக்கொள்கின்றார். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, நாமும் இயேசுவையும் இறை வார்த்தை அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்கின்ற பொழுது, அதனுடைய மதிப்பையும் மாண்பையும் நாம் உணர்கின்ற பொழுது நம்மை யாரும் இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாது, இயேசுவை தேடுவதை தடை செய்ய முடியாது.